மக்கள் காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஃபாலோவர்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அருண் அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. பிரதர், உங்கள் சேனலில் ஒரு வீடியோ பதிவிடுங்க, நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை பதிவிடுங்க. அது வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய வேலையில்லா இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதை தாண்டி ஊனமுற்றவங்க, இந்த சாலை ஓரங்களில் வைக்கக்கூடிய பெட்டிக்கடை நபர்களுக்கு, அதுமாரி வயதானவர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஒரு தன்மானத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இல்லாத ஏழைகளுக்கு இந்த திட்டம் ஸ்கீம் மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்க திடீர்னு செல்வந்தர்களாக ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அருண் அப்படின்ற நபர் நமக்கு வேண்டுதல் வச்சுருந்தார். ஸோ இதன் மூலமாக நம்ம சேனல் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வேண்டுதலாகவே வைக்கிறோம். ஸோ இந்த சட்டமன்ற கூட்டத்தில் விவாதம் முடிஞ்சு ஸோ ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை அந்தந்த எம்எல்ஏக்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுமாரி நம்முடைய வியூவர்ஸு மொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு கோரிக்கையாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இதை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு திட்டம் தான். ஸோ அந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் போட்டிருந்த அந்த வீடியோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாக படித்து பார்த்ததில்ல. ஸோ திருப்திகரமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இதன் மூலமாக கொண்டு வரது மூலமாக இன்றைக்கி படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கும்போது இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க பயன்பெறுவாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய குளறுபடிகள் இருந்தாலும் அந்த குளறுபடிகளை களையப்பட்டு இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறையா உலக லெவலில் இந்தியாவுமே மேம்பட்டிருக்கு. அதேமாரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லே 2வது பெரிய மாநிலமாக வருமானத்தில் இயண்டுட்டு இருக்குது. அதை தாண்டி இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க வருவாய் ஏற்றுறதில் புதிய திட்டங்களில் கொண்டு வரதில் சிரமப்பட்டுருக்காங்க. சமீபத்தில் 100 கோடி ரூபாய் திட்டங்கள் கொண்டு வந்து நிறைய வரவேற்பையும் விமர்சனங்களையும் பெற்றாலும் இந்த திட்டங்களும் அதே மாதிரி போன்றதாக அமையும். இருந்தாலும் இது பெருமளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருவாயை ஈற்றித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சகோதரர் அருண் அவர்கள் பதிவிட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோ தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னாக்கா அண்டை மாநிலமான கேரளா லாட்ரி பார்த்தீங்கன்னாக்கா தினசரி டிக்கெட் விற்கிறாங்க. ஸோ அந்த லாட்ரி டிக்கெட்டு 50 ரூபா அந்த டிக்கெட் மதிப்பு. ஸோ அந்த விழக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா பெருமுள்ள மதிப்பு பணத்தை பெறுவார். அவர் ஏழையாக இருந்தால் அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கு காரணமாக இருக்கும். அதேமாரி அவர் பணக்காரர் இருந்தால் அவருடைய அடுத்த லைஃபுக்கு அல்லது இயன்றவருக்கு அவரும் கொடுப்பார். இப்போ இந்த கேரளா கவர்மெண்ட்டு இந்த லாட்ரி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை பார்த்திங்கனாக்க முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு பார்த்திங்கனாக்க நிதியுதவி அளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த பணத்தை வருவாய் எல்லாமே கிட்டத்தட்ட இது மூலமாக இந்த கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கனாக்கா எஸ்சி, எஸ்டி, ஜிஎஸ்டி இது போன்ற வருமானங்கள் கிட்டத்தட்ட 28% மேலே வருவாய் ஏற்றப்படுது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மூலமாக பல கோடிகள் சம்பாதிச்சாலும் ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு வாட்டியும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 500 மதுபான கடைகளை மூடுறதும் 600, 700 தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னாக்கா 717 டாஸ்மார்க் மதுபானங்களை மூடினாங்க. ஸோ இந்த மாதிரி அதில் இழக்கக்கூடிய வருவாய் இழப்பை இதில் கண்டிப்பாக சரி கட்ட முடியும். ஸோ இதுதான் விழுந்தா நாட்டுக்கு இல்லைனாக்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி மூத்த தலைவருமான அண்ணா அவர்கள் முழக்கமிட்டிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட 1968 இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு லாட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 12/1/2003 இந்த லாட்ரி ஸ்கீமை தடை பண்ணாங்க இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சார்பாகவும் இந்த லாட்ரி விரும்பிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தில் டிக்கெட் வாங்குறதுக்காகவே தினசரி போகிறவங்களும் உண்டு. இல்லை வேலை சம்மந்தமாக அந்த பக்கம் போனாலோ அல்லது மருத்துவ சம்மந்தமாக போனாலோ பெரும்பான்மையான தமிழர்கள் போயிட்டு அங்கே வாங்குறாங்க. ஏன் இந்த பாலக்காடு, திருவனந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மாவட்டங்களில் சேர்ந்த மக்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு லாட்ரியை வாங்குறாங்க. ஸோ இங்கே லாட்ரி விற்கிறது தான் தவறு, ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் போயிட்டு வாங்குறாங்க. நிறையா பேர் வின் பண்ணுறதை நம்மளால் செய்திகளில் பார்க்க முடியுது. ஸோ கடந்த ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பருமே, திருவோணம் பம்பருமே கிட்டத்தட்ட ஒரு நபர் 17 கோடி ரூபா வின் பண்ணார். 25 கோடி ரூபா மதிப்பு. அது எஸ்ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி போக அவருக்கு 17 கோடி ரூபா கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வருமானம் கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. நம்முடைய லாட்ரி பிரியர்களும் இருக்காங்க, மது பிரியர்களும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க, லாட்ரி பிரியர்களும் இருக்காங்க. ஸோ அதுமாரி குறைஞ்சபட்சம் இந்த லாட்டரியை மெதுவாக கொண்டு வர்றதுக்கு ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் முற்படணும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு
இந்த லாட்ரி விற்பனை மூலமாகவே பெரும்பான்மையான தொகை உங்களுக்கு வரக்கூடும், வருவாய் ஈட்டக்கூடும். கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்க 1 கோடி ரூபா டிக்கெட்டு, ஐ மீன் 1 கோடி ரூபா பரிசு தொகையில் ஒரு டிக்கெட்டு 50 ரூபா மதிப்பு வச்சு விழுத்தாக்க, ஏன்னா கேரளாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1,90,00,000 1 கோடி டிக்கெட்டு தினசரி விற்றுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3000 கோடிக்கு மேலே ஆண்டொன்றுக்கு வரதா நம்மளுக்கு தகவல்கள் நம்மளால் செய்திகளில் பார்க்க முடியுது. அதுமாரி 2 மாதங்களுக்கு ஒரு வாட்டி பம்பர் லாட்ரி டிக்கெட்டுமே விற்கிறாங்க. அது பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 10 கோடியிலிருந்து 30 கோடி வரலுமே பரிசு தொகை விற்கிறாங்க. அதனுடைய டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்க 250லேருந்து 500 ரூபா தான் அந்த டிக்கெட்டுமே வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய விற்பனையாகக்கூடிய டிக்கெட்லேருந்து வருவாய் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே தனிப்பட்ட முறையில் வருவாய் நடைபெறுது. கிட்டத்தட்ட அதில் 35% லாபமாக தான் ஏற்படுது. ஸோ இதை தாண்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் மூலமாக, ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 18% டேக்ஸாக வரும். அதுமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி மூலமாகவே கிட்டத்தட்ட இதில் 20% டேக்ஸ் போகும். ஆல்மோஸ்ட் புட்டுகதராக இதில் 28% டேக்ஸ் மூலமாக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி கேரளா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏஜென்சி பதிவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெறும் 100 ரூபா தான் பதிவு பண்ணிவிட்டு ஸோ அவங்க அந்த ஏஜென்சியை எடுத்து நடத்தலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே சப்போஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த லாட்ரியை விற்பனைக்கு வரும்போது ஸோ அந்த மாதிரி லாட்ரியை ஏஜென்சியை 100 குறைஞ்சபட்சம் அனுமதி தொகையாக 100 ரூபாய் கட்டி நீங்களும் அந்த ஏஜென்சி எடுத்து ஸோ நடத்தணும் போது ஸோ அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் அவங்களுக்கு கீழே நிறைய பேர் பிரிஞ்சு வருவாங்க. இன்றைக்கி படிச்சுட்டு நிறைய டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரியே முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் கிராமப்புறங்களில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸ்விக்கி சொமோட்டோ அப்படின்னு வந்துட்டு நகரப்புறங்களில் சுற்றிட்டு இருக்காங்க. அதேமாரி கால் டாக்ஸி போய் இப்போ பைக் டாக்ஸி வந்துட்டு ஸோ அந்த அளவுக்கு வருமானங்கள் ஈட்டுறதற்கு எந்தாவது ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு இளைஞர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேரளாவை மட்டும்தான் நடந்துகிட்ருக்காங்கன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 13 மாநிலங்களில் லாட்ரி நடந்துகிட்ருக்கு. அதில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகள், வல்லரசு நாடுன்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா, யூகே, சைனா போன்ற நாடுகள்லையுமே, கனடா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லையுமே இன்றைக்கி லாட்ரி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இது கடந்த காலங்களில் செய்த தவறுகள், நடந்த குளறுபடிகளில் களையப்பட்டு மறுபடியும் லாட்ரியை கொண்டு வரணும். ஸோ இந்த லாட்ரி விற்பனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நபர் கிட்டத்தட்ட 20 டிக்கெட்டு 30 டிக்கெட்டு வாங்குவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மாத வருமானத்தை முதலீடாக பண்ணி டிக்கெட்டை வாங்கி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரிழப்பாக ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நல்லா நடந்துச்சு. அதுமாரி தான் நடந்திருக்கு. ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் வந்திருக்கு. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு லேண்ட்லைன் மொபைலாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாத்துட்டையும் ஓட்டர் ஐடி இருக்க மாதிரி இன்றைக்கி ஒரு தொலைபேசியுமே இருக்குது. ஸோ அந்த தொலைபேசி எண்கள் மூலமாகவே அவங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை பண்ணலாம். ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட்டு, 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் டிக்கெட்டு அப்படின்ற மாதிரி முற்படலாம். அதேமாரி இன்றைக்கி ஆதார் அட்டையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்கே இந்த ஆதார்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ஆதார் ஸ்கீம் மூலமாக கூட ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட்டு விருப்பப்பட்டவங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த திட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக அரசாங்கம் இதை கூர்ந்து கவனிக்கணும். இது மூலமாக ஒரு வருவாயும் நிறைய வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இருக்குது அப்படின்றத நம்முடைய இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த அருண் அப்படின்ற நபர் இந்த வீடியோவை முழுக்க பதிவிடுங்க. கண்டிப்பாக இது பிடிக்கும், மக்கள் கொண்டு போயிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரை சேர்ப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா லாட்ரியை டிக்கெட்டை மறைமுகமாகவோ அல்லது 3ஆம் நம்பர் டிக்கெட்டு விற்று தான் அப்படி வந்தது சொல்லி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு மத்தியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் ஸோ லாட்ரியை கொண்டு வருவாங்க அப்படின்றத இந்த அரசாங்கம் வின் பண்ண உடனே தேர்தல் காலத்திலே நான் கணித்த ஒன்று, கண்டிப்பாக இது இந்த வீடியோ மூலமாக வரலாலும் கண்டிப்பாக எதிர்வரும் நாட்களில் கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்தமாரி அண்ணா கொண்டு வந்த 1968 கொண்டு வந்த இந்த தமிழ்நாடு லாட்ரி ஸ்கீமை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா 200 கோடி 300 கோடிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அண்டை மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 30 கோடி வரலையும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் கொண்டு வந்தாக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஹைதராபாத் போன்ற நகரங்கள்லாம் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வரலையும் எந்த ஒரு லாட்ரியும் கிடையாது. ஸோ நம்ம லாட்ரி கொண்டு வந்தாக்க இன்னும் லாட்ரி விற்பனை மேலும் விரிவடையும். ஐ மீன்
நம்ம ஸ்டேட்டுடைய வருமானம் விரிவடையும். ஸோ இதன் மூலமாக ஒரு தனிப்பட்ட தொகை நம்ம அரசாங்கத்துக்கு நிதியுதவி அளிக்கிறதுக்கோ அல்லது ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்கிறதுக்கோ நல்ல ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றதுக்கு இந்த தொகை பேருதவியாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ கேரளா கவர்மெண்ட்டு லாட்ரி நடத்துகிறத பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரும் தினசரி லைவ் போட்டுட்ருக்காங்க. அந்தமாரி டிரான்ஸ்பரண்ட்டாக இந்தமாரி லாட்ரியை தமிழ்நாடு கொண்டு வந்தால் ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படும் பொழுது கண்டிப்பாக இதன் மீது மக்களுக்கு வரும். ஸோ ஒரு நம்பிக்கை வரும். ஸோ பழைய விஷயங்கள் களையப்பட்டு புதுசாக ஒரு புத்துணர்ச்சியோட கொண்டு வர்றதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுட்டு, ஸோ இந்த லாட்ரி கொண்டு வந்தால் என்ன பாதிப்புகள் இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ கொண்டு வராமல் விட்டாக்க எப்பவும் போல் வேறு வருவாயை ஈட்ட முடியுமா அப்படின்றதையும் ஸோ கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.